அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பருவதமலை. நாம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமான மற்றும் பரப்பளவில் அதிகம் கொண்ட வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒன்பதாவதாக இருக்கிற சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு சுமார் 321 கிலோமீட்டர் ஸ்கொயர். மேலும் 1940ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: புலிகள் மற்றும் யானைகள் அதிக அளவில் இருக்கின்றன. இது ஒரு உலக பாரம்பரிய இடமாகும். 8வதாக உள்ள வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு சுமார் 457.78 கிலோமீட்டர் ஸ்கொயர். மேலும் 2008ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: கடற்கரை வனங்கள் மற்றும் பறவைகள் இருக்கின்ற இடமாகும். 7வதாக உள்ள சரணாலயம் கிரிசில்ட் ஸ்கிவிரல் வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மேலும் 1988ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: இந்த சரணாலயத்தில் அரிய வகை மரநாய்கள் இருக்கின்றன. 6வதாக உள்ள வனவிலங்கு சரணாலயம் காவேரி வடக்கு வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு சுமார் 504.34 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த சரணாலயமானது 2005ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: புலிகள், காற்றுப்பன்றிகள் மற்றும் பறவைகள் அதிக அளவில் இருக்கின்றன. 5வதாக உள்ள வனவிலங்கு சரணாலயம் கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த சரணாலயத்தின் பரப்பளவு 608.95 கிலோமீட்டர் ஸ்கொயர். 2008ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: பறவைகள், மரவகைகள் அதிக அளவில் இருக்கின்றன. 4வது இடத்தில் உள்ள சரணாலயம் காவேரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு சுமார் 686.4 கிலோமீட்டர் ஸ்கொயர். 2022ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: இந்த சரணாலயமானது காவேரி ஆற்றின் அருகில் உள்ள ஒரு வனப்பகுதியாகும். 3வதாக இருக்கிற வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயம். இதனுடைய பரப்பளவு 805.67 கிலோமீட்டர் ஸ்கொயர். 2023ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: இந்த சரணாலயமானது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சரணாலயமாகும். மேலும் அதிக அளவில் பசுமை வனங்களை கொண்ட சரணாலயமாகும். 2வது இடத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 841.49 கிலோமீட்டர் ஸ்கொயர். 1976ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: இந்த சரணாலயத்தில் புலிகள், காடைகள், பறவைகள் மற்றும் அதிக அளவில் பாம்புகள் இருக்கின்றன. முதல் இடத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயமானது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 1411.6 கிலோமீட்டர் ஸ்கொயர். 2008ஆம் ஆண்டு இந்த சரணாலயமானது நிறுவப்பட்டது. இந்த சரணாலயத்தின் சிறப்பம்சங்கள்: புலிகள், யானைகள் மற்றும் நரி, மேலும் நீலகிரி உயிரினங்கள் அதிக அளவில் இங்கு இருக்கின்றன. நாம இந்த வீடியோவில் பார்த்த சரணாலயங்களில் நீங்கள் எந்த சரணாலயத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.